Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அந்த பொண்ணை பேச விடுங்க. கோயில போய் சத்தியம் பண்றாங்க. நைட்ல சாப்பிட்டு படுத்து தூங்குற எதுக்கு நிறைய திருடிட்ட ஒத்துக்க டார்ச்சர் பண்றாங்க. இவங்க எவ்வளவு கொடுமை பண்றாங்க தெரியுமா? இவங்க கிட்ட கேஸ் கொடுத்தா போய் அங்க பாரு இங்க பாரு சொல்றாங்க. தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் தீபிகா. இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சேகர் என்பவரின் மகன் நவீன்ராஜுக்கும் கடந்த ஆண்டு மே 18ஆம் தேதி இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது நவீன்ராஜுக்கு பெண் வீட்டார் தரப்பில் இருந்து 5 சவரன் நகை வரதட்சணையாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருமணமாகி 3 மாதங்களுக்கு பிறகு 40 சவரன் நகை 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வாங்கி வந்தால் மட்டுமே உன்னுடன் வாழ முடியும் என கூறி கணவர் நவீன்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து தீபிகாவை டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. என் பேரு தீபிகா, எங்க வீட்டுக்கார் பேரு நவீனரசு. நாங்க மணியம்பாடி கிராமத்துல இருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. என்கிட்ட 40 பவுன் நகையும் ஒரு காரும் கேட்டு என்ன 10 லட்ச ரூபாய் காரு கேட்டு என்ன வரதட்சணை பண்றாங்க. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. வரதட்சணை கொண்டு வராததால் காலால் எட்டி உதைத்ததில் படியில் இருந்து கீழே விழுந்ததில் தீபிகாவின் 3 மாத கரு களைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் நியாயம் கேட்டபோது விவாகரத்து கொடு, ஒரே செட்டில்மெண்டாக பணம் தருகிறோம் என கணவர் குடும்பத்தினர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. என் மதம் 3 மாசமா இருக்கும் போது என்னை எட்டி உதைச்சி அப்போ கரு அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்போ 5 மாசமா இருக்கேன். இப்போ என்னை நான் பேசுறதெல்லாம் எனக்கே தெரியாம ரெக்கார்டு எடுத்துன்னு என்னை மிரட்டுறாங்க நிறைய. நீ பேசுனது எனக்கு சந்தேகமா இருக்குது. நான் பேசுனது மட்டும் ரெக்கார்டு எடுத்துனுக்குறாங்களா, எனக்கு தனிப்பட்ட விஷயமெல்லாம் எடுத்துனுக்குறாங்களான்ட்டு இதா இருக்குது. இதுக்காக நாங்கள் அரூர் மகளிர் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க வந்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை பெட்டிஷன் கொடுத்துட்டு போனோம். அவங்க வர சொன்னாங்க, அவங்க யாருமே வரல. இன்னைக்கு திரும்பவும் விசாரிக்க வர சொன்னாங்க. உள்ள விசாரிச்சுட்டு இருந்தாங்க. உள்ள விசாரிக்கும் போது எல்லாம் விசாரிச்சுட்டு நாங்கள் கேட்குற மாதிரி பெட்டிஷன் கொடு, நீ எழுதி கொடுத்த பெட்டிஷன் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி என்ன பெட்டிஷன் எழுதி தர சொல்றாங்க சார். தற்போது 5 மாத கர்ப்பிணியாக உள்ள தீபிகா கணவர் வீட்டில் 9.5 சவரன் நகையை திருடிவிட்டதாக கடத்தூர் காவல் நிலையத்தில் தன் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும், செல்போனை பறித்து வைத்து தனிப்பட்ட வீடியோக்களை எடுத்து மிரட்டுவதாகவும், காவல் நிலையம் முன்பு கணவர் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினார். நான் எனக்கு வரதட்சணை கேட்டு இது பண்றாங்க, என் போன்ல ரெக்கார்டெல்லாம் எடுத்து வச்சுன்னு என்னை இது பண்றாங்க. என் குழந்தைக்கு எனக்கு இது கொடுங்க, உயிர் பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு நீதி வாங்கி கொடுங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பெட்டிஷன் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை, நான் சமாதானத்துக்கு வந்துனுக்கிறேன், அந்த மாதிரி பெட்டிஷன் என்ன மாற்றி எழுதி தர சொல்கிறாங்க. இங்கே உள்ளே இருக்க சப் இன்ஸ்பெக்டர் அம்மா உன் கதையெல்லாம் இன்னைக்கு 4 பக்கம் 5 பக்கம் எழுதி வச்சுன்னுக்கிறம்மா, அதெல்லாம் எங்களால் இது பண்ண முடியாது. ஒரே பக்கம் ஊரு பேரு உங்க வீட்டுக்காரு, நான் எங்க வீட்டுக்காரு கூட சண்டை போட்டுன்னு வந்துட்டேன். 3 மாசமா எங்க அம்மா வீட்டுல இருக்கிறேன். என்னை கூட்டின்னு போகிறதுக்கு எங்க மாமனார் மாமியார் யாரும் வரல. அதுக்காக பெட்டிஷன் கொடுத்துனுக்குறேன். எனக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கிறவங்க என்னை கூட்டின்னு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பெட்டிஷன் மாத்தி இது பண்ண சொல்றாங்க. எங்க மாமியார் வீட்டுல இருந்து என் தாலி கொடி எல்லாமே புடுங்கிட்டு என்னை முடிக்க விட்டுட்டாங்க. நான் அதை தான் கேஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க மாத்தி எழுதி கொடுக்க சொல்றாங்க எனக்கு கேஸ். வரதட்சணை கொடுமை தொடர்பாக அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது தனது மாமனார் மாமியாரிடம் சப் இன்ஸ்பெக்டர் தனம் பணம் வாங்கி கொண்டு நாங்கள் சொல்வது போல் புகாரை மாற்றி எழுதி கொடுத்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டியதாகவும், அதே நேரம் உன் கழுத்தை அறுத்து விடுவோம் என கணவரின் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தீபிகா தெரிவித்துள்ளார். நான் இங்க வரதட்சணை கொடுமைக்காக தான் கேஸ் கொடுக்க வந்தேன். ஆனா அவங்க நான் கொடுக்குற கேஸை எடுத்துக்காம அவங்க அது வேற ஒரு பிரச்சனையா கொண்டு போறாங்க. அவங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க மாமனார் மாமியாரெல்லாம் நிறைய பணக்காரங்க, அவங்க நிறைய இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டாங்களா, அவங்க சொல்ற மாதிரிதான் அவங்க கேஸ் என்னை எழுத சொல்றாங்க. அவங்க எனக்கு வாழ விருப்பங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னா அவங்க அந்த மாதிரிதான் எனக்கு கேஸ் எழுதி சொல்றாங்க. அப்படி இப்ப இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன என்னன்னு மிரட்டி போறாங்க. ஊருக்கு வந்தேன்னா உன்னை கழுத்தை வெட்டி போட்டா கூட உனக்கு கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க, போலீஸே எங்க பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு போறாங்க. எனக்கு
நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு வந்து கரெக்டாக நான் நீதி வேணும். எனக்கு வரதட்சணை கொடுமை பண்ணாங்க. என் தனிப்பட்ட வீடியோ பர்சனலில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு என்னை மிரட்டுறாங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னால் அதை மட்டும் எடுக்க மாட்டேன்றாங்க. இதனால் கர்ப்பிணியான தீபிகா உறவினர்களுடன் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. தெரியுமா? இவங்க கிட்ட கேஸ் கொடுத்தா போய் அங்க பாரு இங்க பாரு கண்டுபிடிக்கவே இல்லை. ஊர்ல எல்லாம் கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு. அங்க போன சைடு எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. அப்படியே குடும்பமா சேர்ந்து என் தனக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் பாதுகாப்பு வழங்கி கணவர் நவீன்ராஜ், மாமனார் சேகர், மாமியார் தாமரை செல்வி, கணவரின் சகோதரி முகில் பிரபா ஆகியோர் மீது வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீபிகா கோரிக்கை விடுத்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக அரூர் செய்தியாளர் பாண்டியன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.